Hi students. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா green sand molding. Green sand molding. இதுக்கு முந்தின வீடியோல நம்ம moldingனா என்ன, moldingக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பிரீஃபா பார்த்தோம். இந்த வீடியோல green sand mold எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் green sand mold ஸ்டெப் 1ஓட 2D sketch. A two-piece pattern is used. One half of the pattern is placed on a molding board. The drag box is placed around the pattern. 20 mm layer of facing sand is first placed around the pattern. Two-piece pattern na split pattern நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் மோஸ்டா மோல்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. Two-piece patternல ஒரு half எடுத்து molding board மேல place பண்ணிடுவாங்க. அப்புறம் drag box எடுத்து அந்த பேட்டர்னை சுத்தி வச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் facing sand ஒரு 20 mm அந்த பேட்டர்ன் மேல தூவுவாங்க. ஏனா facing sand தூவறதுனால molding sand கூட பேட்டர்ன் ஒட்டிக்காது. தென் mold cavity ஸ்மூத் ஆகவும் ஹீட் நல்லா தாங்கறதுக்காகவும் facing sand யூஸ் பண்ணுவாங்க. When the drag is filled up with green sand, ramming is done by rammer. Sand is filled up to the top of the box. Pattern drag box குள்ள place பண்ணதும் drag box ஃபுல்லா molding sand-ஆல fill பண்ணிட்டு rammer-ஆல ram பண்ணுவாங்க. Drag box top வரைக்கும் molding sand fill பண்ணுவாங்க. Ramming is completed. Excess sand is removed by strike of bar. Vent holes are made. Then the drag is tilted upside down. நல்லா drag boxல molding sand ram பண்ணதும் எக்ஸஸா இருக்க molding sand strike of bar வச்சு ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வெண்டோட வச்சு வெண்ட் ஹோல்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஏனா ஹாட் கேஸஸ் மோல்டன் மெட்டல் போர் பண்ணும்போது வெளியே போகிறதுக்காக. அப்புறம் drag box தலைகீழா திருப்பி வச்சிடுவாங்க. Parting sand is placed on the upper side to prevent two pieces of pattern from sticking to each other. பார்ட்டிங் சாண்ட திருப்பி வச்ச டிராக் பாக்ஸ் மேல தூவுவாங்க. ஏனா இன்னொரு பீஸ் பேட்டர்ன் இதுக்கு மேல வைக்கும்போது ஒட்டாம இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. இதுதான் ஸ்டெப் 2ஓட 2D sketch. Cope box is placed correctly in position on the drag. Cope box கரெக்ட்டா எந்த ஒரு டீவியேஷன்ஸ் இல்லாம டிராக் பாக்ஸ் மேல வைக்கணும். Screw pin and riser pin are placed in position. Then the cope is filled up with molding sand. Drag boxல இருக்க பேட்டர்னோட இன்னொரு பீஸை கரெக்டா அதுக்கு மேல வச்சுட்டு ரைசர் அண்ட் ஸ்க்ரூ பின்னை கரெக்டா அதோட பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு கோப் பாக்ஸை மோல்டிங் சாண்டால ஃபில் பண்ணணும். Ramming is completed in the cope. Vent holes are made. Screw pin and riser pins are removed. The pouring basin is cut around the screw hole. Then the cope and drag are separated. மோல்டிங் சாண்ட ராமரால நல்லா ராம் பண்ணிட்டு வெண்ட் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஸ்க்ரூ அண்ட் ரைசர் பின்ன கோப் பாக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்க்ரூ ஹோல்ஸை சுத்தி சின்னதா ஒரு ரவுண்ட் கட் பண்ணுவாங்க போரிங் பேசினுக்கு. நெக்ஸ்ட் கோப் அண்ட் டிராக் பாக்ஸை செப்பரேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இதுதான் ஸ்டெப் 3ஓட 2D sketch. The top surface of cope and drag are smooth finished with trowel. கோப் அண்ட் டிராகோட டாப் சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இல்லனா ட்ரவல் அதாவது கொலுரை வச்சு நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணுவாங்க. Draw spike is driven into pattern and shaked lightly. Pattern pieces are withdrawn slowly. Draw spike பேட்டர்ன்ல இன்சர்ட் பண்ணி பேட்டர்னை லைட்டா ஷேக் பண்ணிட்டு மவுல்ட்ல இருந்து ஸ்லோவா வெளியே எடுப்பாங்க. Gate is cut to the mold. Repair work is carried out in the mold if necessary. மவுல்ல மோல்டன் மெட்டல் போய் ஃபில் ஆகிறதுக்கு கேட்டை கட் பண்ணுவாங்க. தென் மவுல்ல ஏதாவது கிராக் இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. Surface of the mold are coated with graphite to give smooth surface to the casting and the core is set in position inside the mold cavity. நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸ் வரதுக்கு மவுல்ட கிராஃபைட்டால கோட் பண்ணுவாங்க. கேஸ்டிங்ல ஹோல் எது வேண்டும்னா மவுல் கேவிட்டிக்குள்ள கோரை செட் பண்ணுவாங்க. Two molds are assembled in correct position. A pouring weight is placed. Now the mold is ready for pouring. Drag and cope molding box correct positionல வச்சிட்டு அலைன்மென்ட் பின்ன போட்டுட்டு மேல pouring weight வைப்பாங்க. casting கூல் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. இப்போ green sand mold molten metal pour பண்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா dry sand molding. Thank you students.